Hello students, welcome to our online class. Today in our explainer series, we are going to look at kinds of sentences. Kinds of sentences. The kinds of sentences, எத்தனை kinds of sentences இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 kinds of sentences. One வந்து simple sentence, second compound sentence, third one complex sentence. சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா சென்டென்ஸ்னா உங்களுக்கு தெரியும் சென்டென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணும். இப்போ அதுலேயுமே அந்த சென்டென்ஸில் ஒரு 3 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். எம்சி மீன்ஸ் மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னால் இது வந்து இண்டிபெண்ட்டாக நிற்கும். இந்த கிளாஸ் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஃப்ரேஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் மீனிங் இருக்காது அண்ட் நோ வேர்ப். வேர்ப் இருக்காது, அதாவது ஃபைனைட் வேர்ப் இருக்காது. ஃபைனைட் வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா finite verbs indicate the tense and time of action. அதாவது ஒரு டென்ஸை வந்து குறிக்கும் அண்ட் டைம் ஆஃப் ஆக்ஷனையும் குறிக்கும் finite verb. அப்புறம் வந்து finite verb வந்து is a form of verb. அதான் இதில் verb இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ verbனா என்ன, இந்த verbல வந்து ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபைனைட் வேர்பு தான் இதில் வரும். சரியா? அப்போ முதல்ல ஃபைனைட் வேர்ப்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து இது வந்து சப்ஜெக்டோட உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்கும். சரியா? பின்னாடி வர நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்னால் உங்களுக்கு மெயின் கிளாஸ் ப்ளஸ் ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னால் அதில் வேர்ப் இருக்காது அண்ட் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. ரெண்டாவது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். செகண்ட் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதில் வந்து மெயின் கிளாஸ் இருக்கும் அண்ட் இன்னொரு மெயின் கிளாஸ் இருக்கும். அதாவது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக நிற்கும். இதை வந்து ஒரு கனெக்டர் வந்து இது கூட ஜாயின் பண்ணி வரும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் அண்ட் ஒரு சபார்டினேட் கிளாஸோ அல்லது 2 சபார்டினேட் கிளாஸோ இருக்கலாம். அதாவது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் அண்ட் 1 or 2 அண்ட் டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கலாம். சரியா? இன்னும் டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் ஒன் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட். இதில் பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க. and his courage won him honor. சரியா? அப்போ இதில் வந்து உங்களுக்கு எப்பயுமே சப்ஜெக்ட், இதில் பாருங்க ஒன் சப்ஜெக்ட் இருக்கு அண்ட் ஒன் ப்ரெடிகேட் சிம்பிள் சென்டென்ஸில். அப்போ எப்பவுமே வந்து நீங்கள் பார்க்கணும், சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு முன்னால தான் வரும். ஹிஸ் கரேஜ் ஒன் ஹிம் ஆனர். அப்போ ஹிஸ் கரேஜ் வந்து இது வந்து சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். இதில் வேர்ப் எது, இதுதான் உங்களுக்கு வேர்ப். வேர்பும் அதுக்கு பின்னாடி வர்றது ப்ரெடிகேட். ரெண்டாவது சென்டென்ஸில் பாருங்க, he must work very hard to win the first prize. இப்போ இதில் he தான் சப்ஜெக்ட், இந்த must work very hard to win the first prize வந்து உங்களுக்கு ப்ரெடிகேட். with great effort he lifted the box. with great effort he இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், இது வந்து உங்களுக்கு ப்ரெடிகேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, hearing their father's footsteps the boys ran away. இங்க பாருங்க, இதுல வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் சிம்பிள் சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். இங்க பாருங்க, இதுல வந்து hearing their father's footsteps இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் இங்க இது வந்து மெயின் கிளாஸ். அப்போ மெயின் கிளாஸ்ல த பாய்ஸ் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், ran away வந்து ப்ரெடிகேட். இங்க பாருங்க, உங்களுக்கு இது த மேன் வந்து ஒரு ஃப்ரேஸ், பீயிங் வெரி ஹங்க்ரி ஆல்சோ ஃப்ரேஸ், ate
too much. சரியா? ate வந்து உங்களுக்கு ate verb இப்படிதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசபிளா இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸுங்கும் போது இங்க பாருங்க உங்களுக்கு இதுல 2 ஃப்ரேஸ் எல்லாம் வந்திருக்கு. உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு ஃப்ரேஸோ 2 ஃப்ரேஸோ கூட இதுல வரலாம். சரியா? இது வந்து ate வந்து உங்களுக்கு verb. அண்ட் இங்க பாருங்க ரெண்டாவது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சிம்பிள்ல வந்து ஒரே ஒரு ஃபைனைட் verb தான் இருக்கும். அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெயின் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். 2 மெயின் கிளாஸ். சரியா? அப்போ மெயின் கிளாஸ்ங்கும் போது நீங்க வந்து எப்படி நினைச்சுக்கலாம்னா ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. இப்போ காம்பவுண்ட் வால்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலோ பிளாக் வச்சு கட்டிட்டு இருக்காங்கன்னா இடையில ஜாயின் பண்ணும்போது பிரிக்ஸ் வச்சு கட்டுவாங்க. அப்போ இது இந்த பிரிக்ஸை வந்து நீங்க என்ன நினைச்சுக்கிடணும்னா ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிடணும். சரியா? அப்போ இந்த ரெண்டையும் வந்து இந்த 2 மெயின் கிளாஸையும் ஒரு வேர்டு வந்து கனெக்ட் பண்ணும். இந்த ரெண்டையும் வந்து உங்களுக்கு இது வந்து மெயின் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் மெயின் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மெயின் கிளாஸையும் உங்களுக்கு ஒரு வேர்டு வந்து கனெக்ட் பண்ணும். அதான் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் இதுல என்ன கன்ஜங்ஷன் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அண்ட் இதுக்கு உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு பாருங்க இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The moon was bright and we could see our way. இப்போ இது வந்து ஒரு மெயின் கிளாஸ், இது வந்து ஒரு கன்ஜங்ஷன் அண்ட் இது மெயின் கிளாஸ். புரிஞ்சா? காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல 2 மெயின் கிளாஸ் இருக்கு பாருங்க. அதாவது இண்டிபெண்டா நிற்கும். The moon was bright. மூன் வந்து பிரைட்டா இருந்துச்சு. இது ஒரு சென்டென்ஸா நிற்குது. we could see our way. எங்களால இந்த வழியை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சாலும் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல. இப்போ இது வந்து உங்களுக்கு கன்ஜங்ஷன். இது என்ன கன்ஜங்ஷன் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இங்க பாருங்க நைட் கேம் ஆன் அண்ட் ரெயின் ஃபெல் ஹெவிலி அண்ட் we all got very wet. அப்போ இது வந்து உங்களுக்கு கன்ஜங்ஷன். I shall do it now or I shall not do it at all. இது தனி ஒரு சென்டென்ஸ். இது வந்து மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். இங்க பாருங்க இதுலயும் ஒரு மெயின் கிளாஸ், இங்க ஒரு மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க he threw the stone but it missed the dog. இது மெயின் கிளாஸ், இது வந்து கன்ஜங்ஷன், இது வந்து கன்ஜங்ஷன், இது மெயின் கிளாஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க 2 or more principal or மெயின் கிளாஸ். இதெல்லாம் மைண்ட்ல ரூல வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க I both thank him and இது வந்து கன்ஜங்ஷன், இது மெயின் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். பாருங்க I both thank him மெயின் கிளாஸ் and conjunction rewarded him மெயின் கிளாஸ். You must hurry or you will miss the train. இது மெயின் கிளாஸ், இது வந்து conjunction மெயின் கிளாஸ். Give me the book and I will read it. இப்போ give me the book இது வந்து மெயின் கிளாஸ் and conjunction and I will read it மெயின் கிளாஸ். Last sentence I ran all the way to the station main class but conjunction I missed the train main class. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. சிம்பிள் சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். அதாவது அந்த சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு ஃபைனைட் verb தான் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல உங்களுக்கு 2 மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த 2 மெயின் கிளாஸையும் ஒரு கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கும். அது உங்களுக்கு இப்ப சொல்லியாச்சு. தேர்ட் டைப் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ்னாலே ஒரு சிக்கலான ஒரு வாக்கியம் அப்படின்னு. காம்ப்ளெக்ஸ்னாலே வந்து ஒரு சிக்கலான வாக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கயிறு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்க. இது ஹெட்ஃபோன். இப்போ இது வந்து 2ஆ உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. சரியா? இது ஒரு இது மெயினா ஒரு இது இருக்கும். இது நம்ம போன்ல சொருகி வச்சிருப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட் சைட்ல இயர்ல மாட்டிருப்போம். இது வந்து லெஃப்ட் சைட் இயர்ல மாட்டிருப்போம். அதே மாதிரி தான் இங்க பாருங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே இப்படி ஒரு நாட்டு மாதிரி போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். சரியா? இது வந்து 2 சுத்திட்டு இருக்குது.
இப்போ காம்ப்ளெக்ஸா இருக்குது. அப்போ நீங்க இதை எப்படி எடுப்பீங்க? அதே மாதிரி தான். இது வந்து மெயின் கிளாஸ். இந்த மெயினா உள்ள வயரை வந்து மெயின் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து சபார்டினேட் கிளாஸ். இதுவும் ஒரு சபார்டினேட் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். ஒன்னோ அல்லது ரெண்டு, அதாவது கண்டிப்பா ரெண்டு இருக்கலாம். சரியா? அப்போ ரெண்டு சபார்டினேட் கிளாஸ் இருக்கலாம். சரியா? இப்போ ஒன்று இங்க வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ரெண்டு மெயின் கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும், இன்னொன்று வந்து சபார்டினேட் கிளாஸா தான் இருக்கும். சரியா? இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். A complex sentence consists of one main class and one or more subordinate class. சரியா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு காதில் மட்டும், அதாவது ரைட் சைடு இயரில் மட்டும் கூட நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் இதை வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? அல்லது ரெண்டையுமே சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஆர் ரெண்டு சபார்டினேட் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். They rested when evening came. They rested வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். When evening came, சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஜங்ஷன். இது வந்து சபார்டினேட் கிளாஸ். If he is at home, I shall see him. If he is at home வந்து உங்களுக்கு சபார்டினேட் கிளாஸ். இது கூட தான் சேர்ந்து வரும். இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். அது பாட்டுக்கு இண்டிபெண்டா நிற்கிது பாருங்க. ஐ ஷல் see him, நான் அவனை பார்ப்பேன். இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். I have found the book that I had lost. அப்போ இது I have found the book வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். that I had lost இது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஜங்ஷனோடு சேர்ந்து வருது. இது வந்து உங்களுக்கு சபார்டினேட் கிளாஸ். We selected this bicycle after we had tried several times. அப்போ we selected this bicycle is main class and after we had tried several times subordinate class. Once upon a time a man owned a hen which laid every day a golden egg. அப்போ once upon a time a man owned a hen இது வந்து உங்களுக்கு main class. இது which laid every day a golden egg subordinate class. The evil that men do lives after them. சரியா? அப்ப இங்க பாருங்க, the evil that men do, சரியா, lives after them. இது வந்து உங்களுக்கு the evil வந்து உங்களுக்கு என்னது? The evil that men do இது வந்து உங்களுக்கு main class. சரியா? and lives after them. சரியா? that men do lives after them இது வந்து உங்களுக்கு subordinate, இது main, இது வந்து உங்களுக்கு சபார்டினேட் கிளாஸ். சரியா? இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு பார்க்கலாம் என்னென்ன கன்ஜங்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு கனெக்டர் கன்ஜங்ஷன் வரும், அதுக்கு என்ன பேரு. அண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு கூட உங்களுக்கு அந்த ஜாயின் பண்றதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் வரும், அதுக்கு ஒரு பேர் உண்டு. அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொன்னேன். அது கூட உங்களுக்கு என்னென்ன கன்ஜங்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து எது கூட வரும்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட தான் இந்த கன்ஜங்ஷன் வரும். காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? இந்த காம்பவுண்ட் சென்டென்சஸ் கூட தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வரும். அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிறதுக்காண்டி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன் பாய்ஸ். சரியா? அப்போ இங்கே பாருங்க, ஃபேன் வந்து எஃப்ஆர், இங்கே இந்த ஃபார், அப்புறம் அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ. சரி, அந்த ஃபேன் பாய்ஸ், இந்த ஃபேன் பாய்ஸ் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட வரும். இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நீங்கள் ஃபேன் பாய்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, எஃப்னா ஃபார், ஏனா அண்ட், என்னா நார், பீனா பட், ஓ ஆர், ஒய்னா எட்,
எஸ்னா so. இது கூட தான் இவ்வளோ இந்த கன்ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட வரும். வேற எந்த கன்ஜங்ஷனும் உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வராது. இதுக்கு பேரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கூட தான் வரும். சரியா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல உங்களுக்கு இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும்னு சொன்னேன். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது தான் இந்த வேர்ட்ஸ். சரியா? அப்போ இதுல என்னென்ன வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இந்த கன்ஜங்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரும். அது எதெல்லாம் பாருங்க. ஆஃப்டர், ஆல்தோ, as far as if, as long as soon as though, because, before, even if, when, where, wherever, even though, every time, if, in order that, since, so that, than, though, unless, until, whenever, whereas, while. இந்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு எதுல வரும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கேன். காம்பவுண்ட் சிம்பிள்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஒரே சென்டென்ஸா இருக்கும். ஒரே சென்டென்ஸ்னா அதாவது சப்ஜெக்ட் இருக்கும், மெயின் வேர்ப் இருக்கும், அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் ப்ரெடிகேட் இருக்கும். சம்டைம்ஸ் அதுல உங்களுக்கு ஃப்ரேஸ் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிம்பிள் சென்டென்ஸ்ல. காம்பவுண்டில் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு, அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் வரும் அப்படின்னு சொன்னேன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல உங்களுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அதுல இடையில வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல நீங்க என்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல எந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் போட்டிருக்கேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்க சும்மா இருக்கிற நேரம் இந்த வீடியோவை போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லா இதுக்குமே கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸ்ல இன்ஸ்பைட் ஆஃப் இன்ஸ்பைட் ஆஃப்னா இருந்த போதிலும். சரியா? அப்ப இன்ஸ்பைட் ஆஃப்னு போட்டு பிளஸ் ஒரு வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா பட் அல்லது எட் அல்லது ஸ்டில் தான் வரும். இதுதான் உங்களுக்கு கனெக்டரா வரும். கனெக்டர் மீன்ஸ் இந்த கன்ஜங்ஷன் தான் உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸ்க்கு இடையில வரும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல உங்களுக்கு, அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்ல இந்த வேர்ட்ஸ் வச்சு, அதாவது டெஸ்பைட் பிளஸ் நவுன் இந்த வச்சு ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல இந்த 3 வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு கனெக்டரா வரும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல தோ அல்லது ஆல்தோ, ஈவன் தோ. திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு அடிக்கடி கேட்கறது இந்த ஃபர்ஸ்ட் டைப் தான். சரியா? அப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ பட் இது நெகட்டிவ் வேர்டு. காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் வேர்டு வந்துச்சுன்னா, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல தோனா இருந்த போதிலும். சரியா? அதே மீனிங்ல தான் வரும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லாம் இந்த சென்டென்ஸை நீங்க தமிழ்ல சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த வேர்டு உங்களுக்கு, அதாவது எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். நெக்ஸ்ட் டைப்ல பாருங்க, இந்த ஈவென்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், ஆன் சீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல உங்களுக்கு எந்த கன்ஜங்ஷன் வரும்னா அண்ட், ஆர் அல்லது நாட் அல்லது அட் ஒன்ஸ் அல்லது அதர்வைஸ். இந்த ஆரும் அதர்வைஸும் சேம் மீனிங் தான். ஆரோ அதர்வைஸ் ஆர்னா அல்லது, அதர்வைஸும் அல்லது தான். சரியா? இதுதான் உங்களுக்கு இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வரும். அதாவது சிம்பிள் சென்டென்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருந்ததுன்னா இஃப், அதாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இஃப் பிளஸ் கேன் வரும். மோடல் ஆக்சிலரி என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. கேன் அல்லது வில் அல்லது குட் அல்லது வுட். அப்படி இல்லைன்னா அன்லெஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகி அந்த சென்டென்ஸ்ல cannot, அன்லெஸ் வந்துச்சுன்னா cannot அல்லது when வந்துச்சுன்னா as soon, when அல்லது as soon as. இதை வச்சுதான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா பீயிங் அப்படின்னு வச்சு, இதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப்பும் அடிக்கடி
கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். பீயிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல அண்ட் அல்லது அண்ட் சோ அல்லது தேர்ஃபோர் வரும். இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ற கனெக்டர். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல அதாவது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எந்த கன்ஜங்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as அல்லது since அல்லது because. ஃபோர்த் டைப் பாருங்க, இதுல வந்து as a result of அல்லது on account of or because of அல்லது due to or owing to காரணமாக as a result of. இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல and அல்லது and so அல்லது therefore. இங்க பாருங்க, இந்த தேர்டும் ஃபோர்த்தும் உங்களுக்கு ஒன்று போல இருந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து ஒன்று போல இருந்த மாதிரி இருக்கும். அப்போ பீயிங் as a result of, on account of, because of, due to இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸி. காம்பவுண்ட் சென்டென்ஸ் பாருங்க, and so அல்லது therefore. இதை வச்சு உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸை நீங்க ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல since as because இந்த மூணு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வச்சு நீங்க ஜாயின் பண்ணணும் ரெண்டு சென்டென்ஸை. this is also very important. இது வந்து உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து to சரியா, this box is too heavy to lift அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு காமனா நம்ம யூஸ் பண்றது சரியா. அப்போ to வச்சு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வெரி யூஸ் பண்ணணும் and so அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் சரியா. அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணணும்னா so that அல்லது can அல்லது could not இந்த ரெண்டையும் வச்சு நீங்க ஜாயின் பண்ணி விடணும். அடுத்த டைப்ல வந்து in order to. சிம்பிள் சென்டென்ஸ்ல in order to வந்ததுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல and so சரியா, and வச்சு கூட எழுதிக்கலாம், and soன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல so that சரியா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த so that இதை வச்சு தான் உங்களுக்கு ஜாயின் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். செவன்த் பார்த்தீங்கன்னா besides சரியா. besides அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பிளஸ் verb பிளஸ் ing இருக்கும் அந்த சிம்பிள் சென்டென்ஸ்ல. அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி and அல்லது as well as அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நாட் ஒன்லி பட் ஆல்சோ வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரலாம் சரியா. அண்ட் எய்த் டைப்ல வந்து வித்தவுட் பிளஸ் verb பிளஸ் ing இருந்ததுன்னா உங்களுக்கு மஸ்ட் அல்லது மஸ்ட் எழுதிட்டு அண்ட் அதர்வைஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும். அப்புறம் இங்க வந்து ஆஃப்டர் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்லயே வந்துடும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், சம்டைம்ஸ் எ ஃப்ரேஸும் சேர்ந்து வரலாம். அப்போ ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. எ ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் அ ஃபைனைட் வேர்ப் இன் இட். ஃபைனைட் வேர்ப் என்ன காட்டும், ஒரு டென்ஸ் காட்டும், அப்புறம் வந்து டைம் காட்டும் சரியா. அதுதான் உங்களுக்கு ஃபைனைட் வேர்ப். இது வந்து ஃப்ரேஸ்ல இருக்காது சரியா. அண்ட் இந்த ஃப்ரேஸ்ல இந்த வேர்ப் வந்து இருக்காது, நோ வேர்ப். மீனிங்கும் உங்களுக்கு முழுமையா இருக்காது, ஃப்ரேஸ் வந்து கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மை நியூ வாட்ச் என்னோட புது வாட்ச் அப்படின்னு தான் சொல்றீங்க. இது வந்து சும்மா ஒரு ஃப்ரேஸ். இதுல வந்து வேர்ப் இருக்கா, இல்ல. எ பார்க்கிங் டாக் அப்படிங்கிறதுல வந்து இதுலயும் உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ், ஒரு இதுல வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்கல, கம்ப்ளீட் மீனிங் உங்களுக்கு கிடைக்கல. இதுல வேர்பும் இருக்காது. ஆனா கிளாஸ்ல பாருங்க, கிளாஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல கண்டிப்பா வேர்ப் இருக்கும், அதாவது ஃபைனைட் வேர்ப் இருக்கும். அந்த கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் அ ஃபைனைட் வேர்ப் இன் இட். அதுல கண்டிப்பா உங்களுக்கு வேர்ப் இருக்கும், ஃப்ரேஸ்ல இருக்காது, கிளாஸ்ல வேர்ப் இருக்கும். இட் மே ஆர் மே நாட் மேக் கம்ப்ளீட் சென்ஸ். இது முழுமையான பொருள் தரலாம் அல்லது தராமலும் இருக்கலாம். இங்க பாருங்க, மை வாட்ச் தட் இஸ் நியூ. தட்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கனெக்டர் இதுல. அண்ட் எ டாக் தட் விச் இஸ் பார்க்கிங் சரியா. இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். உங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு டைப்பா பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் டைப் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் உங்களுக்கு டெஸ்பைட். நான் ஏற்கனவே சிம்பிள் சென்டென்ஸில் உங்களுக்கு டெஸ்பைட் வந்துச்சுன்னா காம்பவுண்டில் உங்களுக்கு என்ன வேர்டு வரணும், காம்ப்ளெக்ஸில் என்ன கனெக்டர் யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது நம்ம இந்த சென்டென்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். இங்கே பாருங்க, டெஸ்பைட் ஹிஸ் பீயிங் புவர் அண்ட் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். சரியா, அவங்க வந்து புவரா இருந்த போதிலும் அவன் என்ன செய்யறான், அவன் அதற்கு வந்து அதர் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். அதான் இதுல மீனிங். இந்த டெஸ்பைட் ஹிஸ் பீயிங் புவர் வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ். இது வந்து உங்களுக்கு புவரா இருந்த போதிலும் இங்க வந்து அவன் ஹெல்ப் பண்றான். அப்ப இது வந்து டூ சென்டென்சஸ் வித் ஆப்போசிட் மீனிங். இது ஒரு மீனிங்கா இருக்கு, இது ஒரு மீனிங்கா இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இது உங்களுக்கு ஃப்ரேஸ் he helps others. இது வந்து மெயின் கிளாஸ், இது சிம்பிள் சென்டென்ஸ். அப்போ உங்களுக்கு இதுல வந்து இது ஒரு மீனிங் கொடுக்குது, இது ஒரு மீனிங் கொடுக்குது, கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, இதுல வந்து ஆப்போசிட் மீனிங் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல பட் அல்லது கெட் அல்லது ஸ்டில் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரே மீனிங், இந்த இடத்துலையும் ஒரே மீனிங், அதாவது இங்கேயும் பாசிட்டிவா மீனிங்ஃபுல்லா இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவா வருதுன்னா நீங்க and கொடுக்கலாம். இதுல வந்து he is poor, இவன் வந்து புவரா இருக்கான். ஆனா he helps others, அவன் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அப்போ ஆனால் அப்படிங்கும்போது உங்களுக்கு பட்ங்கிற வேர்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வருது. இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது வந்து காம்ப்ளெக்ஸ், இது காம்பவுண்ட், இது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்ல வந்து உங்களுக்கு இங்க டெஸ்பைட்னு உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்ல இருந்ததுன்னா இங்க உங்களுக்கு தோங்கிற வேர்டு வச்சுதான் ஸ்டார்ட். எப்பவுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தோ, ஈவன் தோ, ஆல் தோலாம் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே வந்துடும். தோ ஹீ இஸ் புவர், அவன் வந்து இருந்த போதிலும், அண்ட் புவரா இருந்த போதிலும் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ், அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. சரி, அப்போ தோ ஹீ இஸ் புவர், தோ வந்து உங்களுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் வந்து மெயின் கிளாஸ். சரியா, இது சிம்பிள் தான். டைப் 1 வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் டைப் 2, அதாவது காரணம். ரெண்டாவது வந்து ரீசன், காரணம். பீயிங் புவர், அதே இது சென்டென்ஸ் தான், இது கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்கேன். பீயிங் புவர் ஷி கான் ஹெல்ப் அதர்ஸ், அதாவது புவரா இருக்கான் அண்ட் புவரா இருந்துட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ் பீயிங் புவர். இதுல வந்து உங்களுக்கு வேர்ப் இருக்கா, ஃபைனைட் வேர்ப் இருக்கா, இல்ல. இப்போ பீயிங் புவர் வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ், இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். லுக் அட் த சென்டென்ஸ், இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், இது ஃப்ரேஸ், இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். ஷீ கான் ஹெல்ப் அதர்ஸ். சரியா, அப்போ ஷீ கான் ஹெல்ப் அதர்ஸ், புவரா இருக்கிறதுனால அவ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரியா, காரணம் அது இது கொடுத்துருக்கு, ரெண்டும் ஒரே காரணம் அதனால. அப்போ இங்க பாருங்க காம்பவுண்ட், அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தது, இது ஒரு மீனிங், இங்க ஒரு மீனிங். இவன் புவரா இருந்த போதிலும் அது ஹெல்ப் பண்ண, ஆனா இங்க பாருங்க புவரா இருக்கான் அதனால ஹெல்ப் பண்ணல. இங்க பாருங்க ரெண்டாவது இதுல காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு போலாம். he is poor and இதுல வந்து he வராது, she is poor so she can't help others. சரியா, இங்க he வராது and she is poor so she can't help others. அவ புவரா இருக்கா அதனால அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரியா, இது வந்து she is poor கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா, கொடுக்குது, மெயின் கிளாஸ். சரியா, இது மெயின் கிளாஸ் அண்ட் இது வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் she can't help others, இது உங்களுக்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். நான் சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ரெண்டு மெயின் கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இது மெயின் கிளாஸ், இதுவும் ஒரு மெயின் கிளாஸ் அண்ட் இது வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ வந்து சோவும் எழுதலாம் அண்ட் சோவும் எழுதலாம், இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இதுல வந்து நான் உங்களுக்கு ரூல்லே சொல்லியிருந்தேன், சிம்பிள் சென்டென்ஸ்ல பீயிங் புவர் இருந்ததுன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல பாருங்க, ஸ்டார்டிங் வித் as she is poor she can't help others, அவ புவரா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால she can't help others, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இது வந்து asங்கிறது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். டைப் 3
டைப் 3ல பாருங்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இது எப்படி யூஸ் பண்ணணும் இன் கேஸ் ஆஃப் வந்துச்சுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும் என்ன வேர்டு நீங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ்ல எந்த வேர்டு இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணணும் இந்த ரூல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இன் கேஸ் ஆஃப் யூ ஒர்க்கிங் ஹார்ட் யூ வில் சக்சீட் சரியா இது வந்து இன் கேஸ் ஆஃப் யூ ஒர்க்கிங் ஹார்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேஸ் சரியா இங்க வந்து இது ஒரு ஃப்ரேஸ் இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ் சிம்பிள் சென்டென்ஸ்ல சொன்னே ஒரு ஃப்ரேஸ் இருக்கும் அண்ட் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் மெயின் கிளாஸ் மட்டும் இருக்கலாம் ஒரு ஃப்ரேஸும் வரலாம் இந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது இத நீங்க வந்து எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்தணும் யூ ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் சக்சீட் நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனா அண்ட் நீ வந்து சக்சீட் ஆவ வெற்றி பெறுவ அப்போ இதுக்குரிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து and ரெண்டுமே ஒரே மீனிங் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணனா நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் நீ வந்து வெற்றி பெறணும் சரியா அப்போ இந்த and வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இதை நீங்க எப்படி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல மாத்தும்போது இன் கேஸ் ஆஃப் வந்துட்டுனா நீங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல and போட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வந்து இஃப் வந்து கண்டிப்பா வரணும் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் சரி இது கண்டிஷனல் கிளாஸ் சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் கண்டிஷனல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் அண்ட் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினால் ஆல் சரியா ஹார்ட் ஒர்க் பண்ணினால் நீ உனக்கு வெற்றி கிடைக்கும் சரியா இங்க இதுதான் உங்களுக்கு தேர்ட் டைப் நம்ம ஃபோர்த் டைப் போலாம் டைப் 4 டைப் 4 அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் இன் கேஸ் ஆஃப் நாட் பிளானிங் வெல் அதாவது இன் கேஸ் ஆஃப் நான் டைப் 3ல வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவா இருந்துச்சு ரெண்டுமே இதுல வந்து நன்றாக திட்டமிடா விட்டால் சரியா இது வந்து விட்டால் நீ வெற்றி பெற மாட்டாய் இங்க வந்து நெகட்டிவ் இது பாசிட்டிவ் சரியா நீ வெற்றி பெற மாட்டாய் அப்ப இங்க பாருங்க இப்படி நாட்டுன்னு இருந்ததுன்னா இங்க பாருங்க இங்கேயும் ஒரு நாட் இருக்குது இங்கேயும் ஒரு நாட் இருக்குது இப்படி இன் கேஸ் ஆஃப் நாட் பிளானிங் வெல் நீ நன்றாக திட்டமிடாவிட்டால் நீ வெற்றி பெற மாட்டாய் நீ திட்டமிட்டாதான் நீ வெற்றி பெறுவாய் நம்ம ப்ரீவியஸ் டைப்ல பார்த்தோம் இந்த டைப்ல நீ திட்டமிடாவிட்டால் நீ வெற்றி பெற மாட்டாய் அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங் அப்போ இதோட உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல யூ பிளான் வெல் நீ ஒழுங்கா திட்டமிடணும் அல்லது ஆர்னா அல்லது யூ வில் நாட் சக்சீட் சரியா அப்ப இத நெகட்டிவா கொண்டு வரும்போது அல்லது நீ வந்து சக்சீட் ஆக மாட்ட இப்போ ஆர்ங்கிற ஒரு வேர்ட் நீங்க யூஸ் பண்ணணும் இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்லெஸ் இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இங்க கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல போய் ஆரோ ஆண்டோ பட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அன்லெஸ் வந்து இங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொடுத்தாச்சு இல்லாவிடில் அன்லெஸ்னா இல்லாவிடில் அன்லெஸ் யூ பிளான் வெல் யூ வில் நாட் சக்சீட் சரியா இங்க அல்லதுங்கிறது காம்பவுண்ட் வேர்டுக்கு வந்து இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து ஆர் கொடுத்தாச்சு இங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இதுக்கு ஈக்குவலன்ட் வேர்டு இங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து அன்லெஸ் சரியா அன்லெஸ் யூ பிளான் வெல் நீ பண்ணலன்னா யூ வில் நாட் சக்சீட் புரிஞ்சாமா இது வந்து உங்களுக்கு டைப் 4 இந்த டைப் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு கேட்கலாம் the coffee is too hot for me to drink சரியா இது வந்து to drink இது வந்து phrase the coffee is too hot for me இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ் வந்துச்சுன்னா ஒரு phrase-உம் சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிம்பிள் சென்டென்ஸ்ல சப்போஸ் the coffee is too hot for me அப்படின்னு கூட இருக்கலாம் சரியா அண்ட் இதை நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல எப்படி மாத்துவோம் அப்படின்னு இந்த பாருங்க to அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கேட்குறேன் இங்க பாருங்க to அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல to அப்படின்னு வந்ததுன்னா இங்க உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல so தான் வரும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல so that சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு ஃபார்முலா மாதிரி எல்லாமே படிச்சு வச்சுக்கிடணும்
the coffee is too hot for me to drink. ரொம்ப சூடா இருக்கு குடிக்கிறதுக்கு. இத காம்பவுண்ட்ல எப்படி மாத்துறோம்? the coffee is hot. காஃபி ரொம்ப சூடா இருக்கு. ஆகவே சோனா ஆகவே ஆகவே I cannot drink. என்னால குடிக்க முடியல. சரியா? and the இங்க காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க the coffee is so hot that I cannot drink. இங்க வந்து so மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. so வந்து இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்குரிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல வந்து உங்களுக்கு so that சரியா இந்த வேர்டை யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல். the coffee is so hot that I cannot drink. இதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். டைப் 6 beside சரியா இது வந்து beside being a singer he is an actor. சரியா அவன் சிங்கராகவும் இருக்கான் ஆக்டராகவும் இருக்கான். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ். இது வந்து மெயின் கிளாஸ். இது ஃப்ரேஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து இந்த டைப் 6ல வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் இதுக்கு கிடையாது. இந்த பிசைட்ஸ் பீயிங் இருக்குதுல்ல இதுக்கு நோ காம்பவுண்ட் ஃபார்ம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் இதுக்கு வராது. இதுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரும் பார்த்தீங்கன்னா he is not only a singer but also an actor. இது உங்களுக்கு ரேராக தான் கேட்பாங்க. ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சரியா? நாட் ஓன்லி பட் ஆல்சோ வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த கோரிலேட்டிவ்னா இது இந்த நாட் ஓன்லியையும் பட் ஆல்சோவையும் பிரிக்க முடியாது. நாட் ஓன்லி வந்துச்சுன்னா பட் ஆல்சோ கூடவே வரும். சரியா? he is not only a singer. அவன் சிங்கர் மட்டுமல்ல ஆக்டரும் கூட. சரியா? நான் அது மட்டுமல்ல நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி எழுதி வச்சிருக்கேன். நாட் ஓன்லின்னா he is not only a singer. சிங்கர் மட்டுமல்ல கூடவே, அதாவது ஆக்டரும் கூட. அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் இதில் எழுதியிருக்கேன். 7th டைப் ஆன் சீயிங் த எலஃபண்ட் he ran away. சரியா? இங்கே ஆன் சீயிங் த எலஃபண்ட் he ran away. அந்த எலஃபண்ட்டை பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டான்? he ran away ஓடி போயிட்டான். அப்போ இது வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ். இது மெயின் கிளாஸ். சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்குது. இதை நம்ம காம்பவுண்டில் எப்படி மாற்றணும்னா he saw the elephant. சரியா? அவன் பார்த்தான். இங்கே பாருங்க இதில் saw எதுக்கு இருக்கு? இங்கே வந்து ran. அப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இங்கே he sees the elephantன்னு வராது. he saw the ran இருக்கு. டென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டென்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணும். he ran away ஓடி போயிட்டான். இது முடிஞ்சு போயிடுச்சு. இந்த ஆக்ஷன் முடிஞ்சிட்டு. அப்போ இங்கே பாருங்க காம்பவுண்டில் எப்படி எழுதணும்? he saw the elephant and he ran away. he saw the பார்த்தான் and என்ன செஞ்சான்? andனா கூடவே அவன் ஓடியும் போயிட்டான். இது காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்குரிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அண்ட் காம்ப்ளெக்ஸில் எப்படி வரணும்னா ஆன் சீயிங் அப்படின்னு இந்த மாதிரி வந்ததுன்னா as soon as. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் as soon asனா உடனே. அவன் he saw the elephant he ran away. அவன் எலிஃபண்ட்டை பார்த்த உடனே he ran away. அவன் ஓடி போயிட்டான். டைப் 8 having completed his assignment he went out to play. having completed his assignment வந்து உங்களுக்கு ஒரு phrase. and he went out to play வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதை இந்த ஹேவிங் கம்ப்ளீட்டட்னு ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி மாற்றுவீங்க? மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸில் and அல்லது ஆர். இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். and தான் மோஸ்ட்லி வரும். and அல்லது ஆர் பட் இந்த 3 தான் மாற்றி வர்ற மாதிரி இருக்கும். and he completed his assignment and then he went out to play. அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன செஞ்சிட்டான்? உடனே விளையாட போயிட்டான். இதே இது நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸில் எப்படி மாற்றிங்கன்னா ஹேவிங்னு இருக்கிற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிம்பிளில் காம்பவுண்டில் and தான் வரும். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் வரும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஆஃப்டர். சரி, அது அசைன்மெண்ட்டை முடித்த பிறகு தான் எங்கே போகிறான்? விளையாட போகிறான். பிறகு அப்படிங்கிறது வந்து பிறகு, பின்னர்.
அப்படிங்கிறது தான் இந்த ஆஃப்டர். சரியா? ஆஃப்டர் ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் அசைன்மெண்ட், அவன் அசைன்மெண்ட்டை முடித்த பின்னர் ஹி வென்ட் அவுட் டு பிளே. ஈஸியாக இருந்தது தான். அண்ட் டைப் 8 வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன் டைப் 9. அண்ட் ஹி பாட் அ ஓல்ட் பைக். சிம்பிள் சென்டென்ஸ். இதில் வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் உங்களுக்கு ஃப்ரேஸ் இல்லை, வெறும் மணிக்கும் ஒரே ஒரு மெயின் கிளாஸ். ஹி பாட் அ ஓல்டு பைக். ஹி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், பாட்டுங்கிறது உங்களுக்கு வேர்ப், அண்ட் ஓல்டு பைக் வந்து இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட். சரியா? அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இது சிம்பிளாக கொடுத்தாச்சு. ஹி பாட் அண்ட் ஓல்டு பைக், அவன் வாங்கினான், ஒரு ஓல்டு பைக் வாங்கினான். இதே இது காம்பவுண்டில் எப்படி மாற்றுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹி பாட் அ பைக், ஒரு பைக் வாங்கினா, அது எப்படி இருந்துச்சு? அண்ட் இட் வாஸ் ஓல்டு, அது கூடவே அது எப்படி இருந்துச்சு? பழசா இருந்துச்சு. இதுதான் காம்பவுண்ட். இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்ல இருந்தது அண்ட் போட்டுடணும். அடுத்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸில் வந்துச்சுன்னா ஹி பாட் அ பைக் விச்ங்கிறது வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரியா? பைக் வந்து எப்பவுமே ஒரு திங்காக இருந்ததுன்னா விச் வரும் அல்லது தேட் வரும். ஆனால் இங்கே நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸில் விச் தான் போடணும். ஹி பாட் அ பைக் விச் வாஸ் ஓல்டு. இதுதான் லாஸ்ட் டைப். உங்களுக்கு எக்ஸாமில் இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்பைன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இன்டு அ சிங்கிள் சென்டென்ஸ். அதாவது ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கம்பைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 12th டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 219 இருக்குது. இது அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸில் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா, சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சில நேரம் சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை காம்பவுண்டாக சேஞ்ச் பண்ணுங்க, அல்லது காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்து காம்பவுண்டாக மாற்றுங்க, அல்லது சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக நீங்கள் 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன? கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஃபைனைட் வேர்ப். காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல 2 மெயின் கிளாஸ் இருக்கும், கம்பைன்ட் பை அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா உங்களுக்கு ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வந்துடணும். சரியா? அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், 1 or more சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இருக்கும். இதை சார்ந்து இது கூடவே இன்னொரு சபார்டினேட் கிளாஸ், அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ் ஒன்று வரலாம், அல்லது 2 சபார்டினேட் கிளாஸ் வரலாம். ஆனால் காம்பவுண்ட் சென்டென்ஸில் உங்களுக்கு 2 கண்டிப்பாக மெயின் கிளாஸ் இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸ் ஒரே சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படி காம்பவுண்டில் மாற்றணும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் மாற்றணும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம். ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள். இப்போ இதை வந்து உங்களுக்கு காம்பவுண்டில் எப்படி வருது பாருங்க. ராமு இஸ் வெரி புவர் அண்ட் he cannot buy a bicycle. இதை காம்ப்ளெக்ஸ்ல எப்படி மாற்றணும்? ராமு இஸ் so poor so that. இங்க பாருங்க, இதுல 2 வந்திருக்கு, 2 இங்க உங்களுக்கு காம்பவுண்டில் வந்து and வந்திருக்கு, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இங்க பாருங்க, இதுல so that யூஸ் பண்ணணும். சரியா? இங்கே பாருங்க, இதில் and வந்திருக்கு, இதில் so that. இது வந்து சபார்டினேட் கன்ஜங்ஷன் போட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் போகலாம். டெஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ராகவ் வாக் ஃபாஸ்ட். இப்போ இது காம்பவுண்டில் எப்படி மாற்றிருக்காங்க? ராகவ் வாஸ் ஓல்ட் எட் ஹி வாக் ஃபாஸ்ட். அவன் ஓல்டாக இருந்தாலும் இருப்பினும், எட்னா இருப்பினும், he walked fast. ஓல்டாக இருந்த போதிலும் அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான்? இருப்பினும் அவன் என்ன நல்லா ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறான். இது காம்ப்ளெக்ஸில் எப்படி மாற்றுறோம்? இருந்த போதிலும், தோனா இருந்த போதிலும். தோ ராகவ் வாஸ் ஓல்ட், அவன் ஓல்டாக இருந்த போதிலும் he walked fast. சரியா? இது வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். Third one, in the event of not consulting a doctor, you cannot recover. சரியா? இங்கே பாருங்க, in the event of, in case of, in the event of இதெல்லாம் வந்தால் காம்பவுண்டில் என்ன வரணும்? நம்ம ரூல் படித்தாச்சு.
in the event of not consulting a doctor you cannot recover. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு phrase, இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ் சிம்பிள் சென்டென்ஸில். இதை காம்பவுண்டில் எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கன்சல்ட் அ டாக்டர் அதர்வைஸ் யூ கேன் நாட் ரெக்கவர். நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும், அல்லது அதர்வைஸ்னா அல்லது யூ கேன் நாட் ரெக்கவர், நீ ரெக்கவர் ஆக முடியாது. அதே இது நீங்கள் காம்ப்ளெக்ஸில் எப்படி மாற்றுவீங்க? அன்லெஸ், இல்லாவிடில். அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர், நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாவிடில் யூ கேன் நாட் ரெக்கவர். சரியா? யூ கேன் நாட், நீங்கள் ரெக்கவர் ஆக முடியாது. அப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ஆஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் அதர்வைஸ் வரும். காம்பவுண்ட் சென்டென்ஸில், காம்ப்ளெக்ஸில் வந்து அன்லெஸ் வரும். ஃபோர்த் சென்டென்ஸ் போகலாம். ஆன் சீயிங் த டீச்சர், ஆன் சீயிங் த எலஃபண்ட்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாடல் தான். ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப். டீச்சரை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க? சில்ட்ரன் எழும்பி நின்னாங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ், இது மெயின் கிளாஸ். இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸை எப்படி மாற்றலாம்? த சில்ட்ரன் சா த டீச்சர், பார்த்தாங்க, சில்ட்ரன் வந்து டீச்சரை பார்த்தாங்க, இது மெயின் கிளாஸ். அண்ட் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். தே ஸ்டுட் அப், இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். தே ஸ்டுட் அப்பும் வந்து தே ஸ்டுட் அப், எழுமி நின்னாங்க. ரெண்டுமே உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இது தனியாக நின்னாலும் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், இந்த சென்டென்ஸை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்தாலும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதான் உங்களுக்கு மெயின் கிளாஸ். சரியா? இண்டிபெண்ட்டாக நிற்கும். மெயின் கிளாஸ்னால் இண்டிபெண்ட் கிளாஸ். அதே இதை உங்களுக்கு காம்ப்ளெக்ஸில் எப்படி மாற்றணும்? இங்கே வந்து உங்களுக்கு த சில்ட்ரன் சா த டீச்சர் அண்ட் கூடவே அப்படின்னு இருக்குல்ல, கூடவே அவங்க எழும்பி நின்னாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்த உடனே, as soon asனா உடனே, டீச்சரை பார்த்த உடனே சில்ட்ரன் என்ன எழும்பி நின்னாங்க. as soon as the children saw the teacher they stood up. இது நீங்கள் தமிழில் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். டியூ டுனா காரணமாக, டியூ டுனா காரணமாக, டியூ டு ஹெவி டவுன்போர், ரொம்ப மழை டவுன்போர்னா மழை, ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு, மேட்ச் கேன்சல் பண்ணியாச்சு. சரியா? இதை காம்பவுண்ட் சென்டென்ஸில் எப்படி மாற்றணும்? தெர் வாஸ் எ ஹெவி டவுன்போர் அண்ட், அதனால. சரியா? அண்ட் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. தெர் வாஸ் எ ஹெவி டவுன்போர், இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ். அண்ட் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், த மேட்ச் வாஸ் கேன்சல்ட். தேர் வாஸ் அ ஹெவி டவுன்போருங்கிறது உங்களுக்கு தனியாக உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. த மேட்ச் வாஸ் கேன்சல்டும் உங்களுக்கு மெயின் கிளாஸ். ரெண்டு சென்டென்ஸை உங்களுக்கு பிரிக்கும்போது இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இணைக்கும் போது அது வந்து ஒரே சென்டென்ஸாக வருது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பாருங்கள், ஆஸ் ஆற மாதிரி இருக்குது. சரியா? இதில் வந்து உங்களுக்கு அண்ட் வருது, காரணமாக. as there was a heavy downpour the match was cancelled. இங்கே டியூ டு உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸில் and யூஸ் பண்ணணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் as அப்படிங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனோட காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இந்த எக்ஸாமுக்கு இதே மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 மார்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொஸ்டினுக்கு கீழே 6 மார்க்ஸுக்கு வந்து கிராமர் பார்ட் இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் வந்து இது இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் கேட்பாங்கம்மா. இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் see, thank you for watching and I will meet you in another session.